கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து 600 பேர் கதரும் டிடிவி தினகரன். நண்பர்கள், அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார். ஒரு புறத்திலே சுற்றுப்பயணம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு மாற்றாக உறுப்பினர் சேர்க்கையில் அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவுமே அதிமுகவிற்கு எதிராகவும் டிடிவி தினகரன் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை ஏகப்பட்ட வார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதல்வராக இருக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடாது என நமது டிடிவி தினகரன் அதிரடியாக பேச்சுகளையும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையிலே அதிமுக இருக்கிறவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் நமது டிடிவி தினகரன் ஒரு காலத்திலே அதிமுகவில் இருந்தார். அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு நீக்கப்பட்ட பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்தார். அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் புறம் யார் அப்படின்னா அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவர்கள். டிடிவி நம்பி அதிமுகவிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த நபர்கள் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நபர்கள் பூராமே மறுபடியும் தன்னை தாய் கழகத்திலே மீண்டும் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடிப்படையிலே நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா 600க்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. சிதம்பரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் 600 பேர், கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் கே.ஏ. பாண்டியன் எம்எல்ஏ முன்னிலையிலே அதிமுகவின் திங்கட்கிழமை இணைஞ்சிருக்காங்க. கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினரான கே.ஏ. பாண்டியன் முன்னிலையிலே கடலூர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சிதம்பரம் நகர முன்னாள் செயலாளர் பி.கே. மணிவண்ணன் தலைமையில் நகர இணைச் செயலாளர் மோகன்தாஸ், துணை செயலாளர் இளையராஜா கொண்டு மொத்தம் ஒரு 600 பேர் வந்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் எஸ்.என். குமார், இணைச் செயலாளர் ரெங்கம்மாள் ஆகியோரும் உடனிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூடாரம் என்பது முக்கால்வாசி காலி ஆயிருச்சு. அதாவது 100க்கு ஒரு 70% என்பது காலியாகி விட்டது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 30% வைத்தான் டிடிவி தினகரன் 2026 தமிழகத்திலே ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதரவுகள் என்பது எதுவுமே இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலமாகத்தான் ஆட்சி மாற்றம் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் டிடிவி தினகரன் அதிரடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நான் முன்னிறுத்த மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் மட்டும்தான் நான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே ஒவ்வொரு தொண்டர்கள் விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பதிவு செய்யக்கூடிய வேலைப்பாடுகளைத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இறங்கியிருக்காங்க. அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் மட்டும் களத்தில் இறங்கினால் பத்தாது, அதிமுக தொண்டர்களும் கண்டிப்பாக களத்தில் இறங்கி வேலைப்பாடுகளை பார்த்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.